अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. அர்ச்சாவதார அனுபவத்தை 4ஆம் பத்து 2ஆம் திருமொழியிலே செய்யத் தொடங்குகின்ற பெரியாழ்வார் அங்கே முதலிலே திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்றார். கள்ளழகர் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான், தற்பொழுது வழங்கப்படுகின்ற எம்பெருமான், அவன் எழுந்தருளியிருக்கிற மலை அழகர் மலை என்று வழங்கப்படுகிற அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை. அங்கே மலையடிவாரத்திலே எம்பெருமானுடைய திருக்கோவில் அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு பக்கத்திலேயே அந்த மலை மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் இந்த 4ஆம் பத்து 3ஆம் திருமொழியிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் முதல் 2 அடிகளாலே எம்பெருமானுடைய பெருமையை சொல்லி பின் 2 அடிகளாலே அந்த மலையினுடைய பெருமையை வர்ணிக்கிறார். அதிலே வரிசையாக பாசுரங்களை அருளி செய்து கொண்டு வருகின்ற பெரியாழ்வார் 8வது பாசுரத்திலே 7வது பாசுரத்திலேயே ராவணனை அழித்த எம்பெருமான் என்று ராமபிரானுடைய அனுபவத்தை செய்தார். முன்னாலே கிருஷ்ணானுபவத்தை செய்து வந்தவர். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாசுரங்களிலே கிருஷ்ணானுபவத்தை செய்தவர். 7வது பாசுரத்திலே ராமாவதார அனுபவத்தை செய்ய தொடங்கினார். 8வது பாசுரத்திலேயும் அந்த ராமாவதாரத்தையே தெரிவிக்கின்றார். இலங்கையனை தன்னுடைய வரிசில வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்தாரன் மலை அமரோடு கோணம் சென்று திருசுடர் சூழும் மலை திருமாலிரம் தோலையது. எரிசிதரும் சரத்தால் ராவணனை அழித்த அந்த அம்பு கடைசியாக எய்த பானம் அது ராமபானம். அது எப்படிப்பட்ட பானம் என்னால் எரிசிதரும் சரம் என்கிறார். அப்படியே நெருப்பை கக்குகின்ற பானமாமது. அந்த சரத்தால் என்ன செய்தான்? இலங்கையனை, இலங்கையன் என்னால் யார்? அந்த ராவணன், இலங்கையிலே அமர்ந்திருக்கிறவன் என்று அவனை குறிப்பிடுகிறது இந்த வாக்கியம். இலங்கையினை என்று பாடமும் கொள்ளலாம். ஆனால் இலங்கையனை என்று வியாக்கியானத்திலே மிக அழகாக அந்த ராவணனையே அழித்ததாகவும் காட்டியிருக்கிறார்கள். அந்த இலங்கையனை என்ன செய்தான்? இப்படி எரிசிதரும் சரத்தால் இலங்கையனை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து அந்த அம்பினுடைய வாயிலே அவனை ஆகாரமாக கொண்டான் என்கிறார். அம்பினுடைய வாய் என்று சொன்ன, அதாவது வில்லினுடைய வாயாக அம்பு இருக்கிறது. அம்பினுடைய வாயாக அந்த அம்பினுடைய கூர் முனை இருக்கிறது. அந்த முனைக்கு இலக்காக ஆகும்படியாக இந்த ராவணனை செய்து விட்டான் அல்லவா? ஆயினால் எரிசிதரும் ஜலத்தால் இலங்கையனை தன்னுடைய வலிசிலை வாயில் பெய்து. அதற்கு மேலே வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த, வாய்க்கோட்டம் என்னால் அவனுக்கு நம்மைக்கு வெல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய அகங்காரம் இருந்ததான் அந்த ராவணனுக்கு. அதுதான் அவனுடைய அகங்காரம். அதாவது நாம் ரொம்ப சாதாரணமான தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் அவனுடைய வாய் திமிரை அடக்கினவன் என்று சொல்ல. வாய்க்கோட்டம் என்றால் என்ன? அவனுடைய வாய் திமிர், அதாவது வாயாலே ரொம்ப திமிராக வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தான் அல்லவா? அதையெல்லாம் ஒரு நிமிடத்திலே அடக்கிவிட்டான் அந்த எம்பெருமான் என்று சொல்லும்படியாக அவனுடைய வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரையன். அரையன் என்னால் அரசன் என்பது பொருள். உண்மையிலே ராஜ்யத்தை எல்லாம் துறந்து அவன் முனிவேஷத்திலே இப்படி காட்டிலே எழுந்தருளின காலத்திலே நடந்த நிகழ்ச்சி இது என்றாலும் கூட அவன் உலகத்திற்கெல்லாம் அவனொன்றோ அரையன். அரையன் என்கிற சொல்லுக்கு அரசன் என்பது பொருள். ஆக அப்படிப்பட்ட அரையன் அமரும் மலை என்று ராவணனை அழித்தவன், ராவணனுடைய ஊரான லங்கையை நெருப்புக்கு இரையாக்கினவன். அப்படிப்பட்ட அரையன் அமரும் மலை எது என்றால் அதுதான் திருமாலிருஞ்சோலை மலை என்கின்றார். அந்த திருமாலிருஞ்சோலை மலைக்கு என்ன பெருமை என்று சொன்னால், அமரரோடு கோனும் சென்று திரிசுடர் சூழும் மலை. அமரரோடு கோனும் சென்று, அமரர் கோன், அமரர் என்னால் தேவர்கள், அவர்களுடைய கோன் என்றால் அவர்களுக்கு தலைவனான இந்திரன். எல்லாரும் கூட போராடலாம். எதற்காக? திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானை சேவிப்பதற்காக. ஏன் அவர்கள் செல்லுகிறார்கள் என்றால் இப்படியும் பொருள் சொல்லலாம் அல்லவா? இந்த அமரர்களும் அமரர் கோனும்
வெளியிலே நடமாட முடியாதபடி அவர்களை எல்லாம் வீட்டு சிறையிலே வைத்திருந்தான் அந்த ராவணன். இத்தனை நாள் அவர்களாலே வெளியிலே புறப்படவே முடியவில்லை. இப்பொழுது ராவணனை அழித்து விட்டான் அல்லவா எம்பெருமான். அழித்து விட்டு அவன் திருமாலிருஞ்சோலையிலே வந்து எழுந்தருளி இருக்கிறான் அல்லவா. ஆகையினாலே இப்படி தங்களுக்கு அவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்தார்களோ என்னமோ திருமாலிருஞ்சோலை மலைக்கு. மேலே சொல்லுகின்றார், திரிசுடர் சூழும் மலை. திரிசுடர் என்னால் நன்றாக பிரகாசிக்கின்ற சுடரான சூரிய சந்திரர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் கூட ஒரு கருத்தை உடைய சொற்கள் அல்லவா. என்னன்னா, அந்த ராவணன் தேவர்களை சிறை வைத்ததோடு மட்டுமல்லாமல் சூரிய சந்திரர்களை கூட அடக்கி வைத்திருந்தானாம். தன்னுடைய லங்கா ராஜ்யத்தின் மீது மிகுந்த உஷ்ணத்தை நீ பிரயோகிக்க கூடாது என்று சொல்லி சூரியனை கூட அடக்கி வைத்திருந்தான். சூரிய சந்திரர்கள் கூட அந்த ராவணனிடத்திலே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இந்த எரிசிதரும் சரத்தால் அந்த இலங்கையனை எம்பெருமான் அழித்து விட்டபடியினாலே இப்பொழுது அவர்கள் தைரியமாக வெளியிலே புறப்பட்டு வந்து அமரர் கோன், இந்த திரிசுடர் என்று சொல்லப்படுகின்ற சூரிய சந்திரர்கள் எல்லாருமாக சேர்ந்து திருமாலிருஞ்சோலைக்கு வந்து அந்த எம்பெருமானிடத்திலே அடிபணிந்து அவன் தங்களுக்கு செய்த உபகாரத்திற்கு கிருதஜ்ஞதையை செலுத்துகிறார்கள் என்று சொல்லும்படியாக தேவதைகள் எல்லாம் கூட வந்து படியும்படியாக இருக்கக்கூடிய ஊர் இது என்று இந்த திருமாலிருஞ்சோலையை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் வர்ணித்தார். அடுத்தபடியாக 9வது பாசுரம். அந்த 9வது பாசுரத்திலே ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் ஒரு வராகமாக இடந்து எடுத்தான் அல்லவா, அந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த மலையனுடைய ஒரு அழகையும் இயற்கை அழகையும் வர்ணிக்கிறார் 9வது பாசுரத்திலே. ஓட்டு மண் கொண்டிடந்து உடங்கையில் மண் கொண்டளந்து மீட்டு மதுண்டுமென்று விளையாடு விமலன் மலை ஏட்டியவள் பொருள்கள் எம்பிரானை கடியுரையன்னே ஓட்டரந்தன் சிலம்பாருரை மாநிலம் சோலையதே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் கோட்டு மண் கொண்டு இடந்து, மண்ணை தன்னுடைய கோட்டிலே கொண்டு இடந்து என்று பொருள். அதாவது இரண்யாட்சன் என்பவன் இந்த பூமியை சுருட்டி கொண்டு சென்று விட்டான். எங்கேயோ கடலுக்கு அடியிலே ஒளித்து வைத்து விட்டானாம். அப்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணினான், கடல் என்றால் அது தண்ணீர் இருக்கிற இடம் அல்லவா, அதை வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்கிறபடியினாலே நீருக்கும் சேற்றுக்கும் இராயாத ஒரு பெரிய பன்றியினுடைய வடிவத்தை கொண்டான். அதிலேயும் ஆண்டாள் அவனை வர்ணிக்கின்ற பொழுது என்ன தெரிவிக்கின்றார், பாசித்தூர்த்து கிடந்த பார்மகட்காக பண்டு ஒரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் என்கிறார். மானமிலா பன்றியாம் என்றால் அதற்கு என்ன பொருள், அது உபமானமிலா பன்றி, அளவில்லாத பெரிய பெருமையுடைய பன்றி என்பதுதான் பொருள். அது மானமிலா பன்றி என்றால் விபரீதமான பொருள் கொள்ளக்கூடாது. எம்பெருமான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவனுக்கு சமானமாக இன்னொருத்தரை உபமானமாக சொல்லவே முடியாது. இது இப்படி ஒரு ஓமை சொல்ல முடியாதபடி, இப்படி இருக்கிறான் என்று எடுத்து காட்ட முடியாதபடி இருந்தவன். அதுவும் இல்லை, மானமிலா என்றால் பிரமாணம், இவ்வளவுதான் அளவு என்று சொல்ல முடியாதபடி மிகப்பெரிய உருவை கொண்டான் என்கிறதான் மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர், தேஜஸ்ஸுடைய தேவர் என்று ஆண்டாளும் சொன்னாள். அதைத்தான் இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், கோட்டு மண் கொண்டு இடந்து, பூமிக்கு ஒரு ஆபத்து வந்த பொழுது தன்னுடைய கோட்டிலே அந்த மண்ணை கொண்டு இடந்து எடுத்தான் என்று பூமிக்கு செய்த உபகாரத்தை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிறான். அதற்கு மேலே குடங்கையில் மண் கொண்டு அளர்ந்து, குடங்கை என்னால் உள்ளங்கை, அந்த உள்ளங்கையாலே அந்த மண்ணை, எந்த மண்ணை தன்னுடைய கோட்டிலே இடந்து எடுத்தானோ அதே மண்ணை தன்னுடைய கையாலே யாச்சித்து பெற்றான் மகாபலியினிடத்திலே என்று அதையும் தெரிவிக்கின்றார். ஆயினாலும் இதெல்லாம் ஒரு அவனுடைய திருவிளையாடலே தவிர அவன் போய் யாச்சித்து பெற வேண்டிய பூமியாயுது, இது ஏற்கனவே அவனுடையதல்லவா என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் அந்த மண் கொண்டு இடந்த வரலாறை தெரிவித்து அதற்கு பிறகு மண் கொண்டு அளந்த வரலாறை தெரிவிக்கின்றார். கோட்டு மண் கொண்டுடந்து குடங்கையில் மண் கொண்டு அளந்து, அதை மூவடிகளாலே அளந்து அதற்கு பிறகு மீட்டும் அது உண்டு, மறுபடியும் பிரளயம் வந்த பொழுதோ அது உண்டு, பிரளயம் போனவாறே அது உமிழ்ந்து, இப்படியெல்லாம் செய்கிறானே. இதெல்லாம் என்னன்னு கேட்டா விளையாடும் விமலன். விளையாடும் என்னால் இதெல்லாம் அவனுக்கு வெறும் விளையாட்டுத்தான். இதிலே அவனுக்கு
ஒன்றும் சிரமமான காரியம் எதுவுமே கிடையாது. ஏதோ அவன் போய் பிச்சை எடுக்கிறான், அவன் போய் இப்படியெல்லாம் காரியம் செய்கிறான் என்று நினையாதீர்கள். இதெல்லாம் அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்கள் என்று தெரிவிக்கின்றார். இப்படியெல்லாம் விளையாடுகிறபடியினாலேயும் அவன் விமலன், குற்றமற்றவன் என்றால் அடியவர்களுக்காக அவன் செய்த செயலை தவிர அவனுடைய பெருமையை இவை ஒருபோதும் குறைக்காது. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய பெருமையை இன்னும் மேலே மேலே வளர்க்கக்கூடிய செயல்கள் இவை என்று விளையாடும் விமலன் மலை. அப்படிப்பட்ட விமலன், குற்றமற்றவனான எம்பெருமான், அவன் எழுந்தருளி இருக்கிற இடம்தான் இந்த திருமாலிருஞ்சோலை மலை என்று சொன்னார். அந்த மலை எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதை சொல்றார். ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று ஓட்டரும் தன் சிலம்பாருடை. அங்க இருக்கக்கூடிய சிலம்பாறு ஏற்கனவே தெரிவித்தேனே, எம்பெருமானுடைய சிலம்பிலிருந்து தெரித்த தீர்த்தம் இப்படி ஆறாக ஓடினபடியினாலே அதற்கு சிலம்பாறு என்று பெயர் அல்லவா. அந்த சிலம்பாறு பெரிய வெள்ளத்தோடு அப்படி பெருகி வருகிற காலத்திலே வழியிலே இருக்கக்கூடிய பல பல பொருள்கள், முத்து, மாணிக்கம், பொன் என்னென்னமோ இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அந்த நதியானது வாரிக்கொண்டு அப்படி வருகிறதாம் அந்த சிலம்பாறு. அவை அத்தனையும் எதற்காக வாரிக்கொண்டு வருகிறது என்றால், ஈட்டிய பல்பொருள்கள், இப்படித்தான் திரட்டின பல்பொருள்கள் அத்தனையும் எம்பிரானுக்கு அடியுரை. இந்த எம்பெருமானுக்கு திருப்பாத காணிக்கை. நாம் கோவிலுக்கு சென்றால் எம்பெருமானுக்கு திருவடி காணிக்கை, திருமுன் காணிக்கை என்று ஏதோ சில சமர்ப்பிக்கிறோம் அல்லவா. அந்த சிலம்பாரும் கூட எம்பெருமானுக்கு திருமுன் காணிக்கை, திருவடி காணிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வஸ்துக்களை எல்லாம் திரட்டி கொண்டு அப்படி வருகின்றதாம். ஈட்டிய பல்பொருள்கள் எம்பிரானுக்கு அடியுரை என்று அப்படி ஓட்டரும் தன் சிலம்பாறு என்று ஓடி ஓட்டம் தரும். ஓட்டரும் என்னால் ஓட்டம் தரும் தன் சிலம்பாறு. அந்த சிலம்பாறு உடை மாலிருஞ்சோலை என்று இப்படி மாலிருஞ்சோலையை வர்ணிக்கிறார். அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.